மகிழன் நேயர்களுக்கு வணக்கம். மகிழன் டுடே நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிரடியாக நீக்கம், கெத்து காட்டிய எடப்பாடியார். திமுக என்றாலே ஊழல்தான், குற்றம் சாட்டிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். என்ன நடந்தது? வாருங்கள் பேசுவோம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் மற்றும் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கட்சியினுடைய மூத்த முன்னோடி திரு செங்கோட்டையன் அவர்களை கட்சி நடவடிக்கையின் காரணமாக, கட்சி ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து கட்சியிலிருந்து விலகி போனவர்களை ஒன்று சேர்க்கிறேன் என்று ஒரு தலைப்பில் தொடர்ந்து தலைமைக்கு எதிராக அறிக்கை விட்டு கொண்டிருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருக்கிறேன், 10 நாளில் கெடு கொடுக்கிறேன், அதற்குள் இதற்கான முடிவுகளை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடுக்க வேண்டும் என்று ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு செய்தியை சொன்னார். பின்பு அவரிடம் என்ன நடவடிக்கை என்றெல்லாம் பேசப்பட்டது. திடீரென டெல்லி சென்றார். பின்பு இங்கு வந்தார். டெல்லி சென்றவர் தன்னுடைய தொகுதி குறித்த செய்திகளை மத்திய அமைச்சர்களோடு பேசினேன் என்று ஒரு மழுப்பலான பதிலை சொன்னார். ஆனால் அதற்கு பின்பு அமைதியாக இருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்பாக பேரன்பிற்குரிய மூத்த முன்னோடி, பெருமதிப்பிற்குரிய தலைவர் பசும்பொன் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் மற்றும் அவருடைய நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தமிழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள் ஒன்றிணைந்த அந்த தளத்தில் செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் முதல்வர் திரு OPS உடன் ஒரே காரில் ஒரே மகிழுந்தில் பயணம் செய்தவர் ஒன்றாக அஞ்சலி செலுத்தினார். இவர் அஞ்சலி செலுத்துவதில் யாருக்கும் எந்த ஒரு வருத்தமோ அல்லது வேதனையோ இல்லை. ஆனால் அங்கு சென்றவர் ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை தொடங்கி வைத்து வந்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து விலகியவர்களை நாங்கள் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம், அதற்காக நாங்கள் 3 ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம் என்று ஒரு செய்தியும், TVK அவர்கள் கடந்து சென்ற பின் அங்கு வந்த திரு அம்மையார் சசிகலா அவர்களோடு இருந்து அவர்களும் சேர்ந்து மொத்தம் 4 பேராக ஏற்கனவே இருந்த ஒன்றிணைந்த அதிமுகவை ஒருங்கிணைக்கிறேன் என்று திரு செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து செய்திகளை பகிர்ந்தார். அங்கு பரவலாக இந்த செய்திகளை பரவ செய்தனர். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒழுங்கு நடவடிக்கையினுடைய பார்வைக்கு சென்றது. அது மட்டுமல்ல, இந்த செய்திகள் உடனுக்குடன் பரவலாக பேசப்பட்டதனுடைய விளைவு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளோடு பேசி ஒரு தீர்வினை எடுத்து வந்தார். செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் கூட இதற்கான செய்திகளையும் சொன்னார். அதே இடத்துக்கு, பசும்பொன் ஐயாவுடைய நினைவிடத்திற்கு திரு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடியாரும் சென்று அஞ்சலி செலுத்தினார் என்பது கூடுதல் செய்தி. இவர் அங்கே தான் போயிருக்காரு. ஆனால் இவர் போன இடத்துல இவங்களும் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு செய்தியை சொன்ன உடனே ஒரு 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 நெருடலான நிலைக்கு போன பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய நடவடிக்கைக்கு மாறாக, கட்சியினுடைய சட்டத்திட்டத்திற்கு மாறாக செயல்படுவது என்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது. இவர் திமுகவுடைய பீட்டிங் போல் தான் செயல்படுகிறார் என்றெல்லாம் ஒரு செய்திகளை செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். இங்கே அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் இந்த செய்திகளை பார்த்து, இந்த செய்திகளை கேட்டு உண்மையில் அறிந்துதான் போனார்கள் என்றே சொல்ல வேண்டும். காரணம், அதிமுக என்பது எம்ஜிஆர் தொடங்கும் போது அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் இன்று இருப்பதைப் போல ஒரு சாதாரண மாமன்ற உறுப்பினர் கூட அவருடைய பயணம் செய்ய ஒரு டொயோட்டா அதனுடைய பிராண்டில் ஒரு இனோவா கார் தேவைப்படுது. அவர் தனியாக போனால் அவருக்கு ஒரு புல்லட் தேவைப்படுது. அவரோட பயணிக்க 2-3 அடியாட்களாவது குறைந்தபட்சம் தேவைப்படுகிறது.
அது மட்டுமல்ல, அவர்களுடைய சொத்து என்பது கோடிக்கணக்கான அளவில் இருக்கிறது. ஒரு முறை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தவர் அடுத்த முறை கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று ஆவலில் அதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். இது இன்றைய அரசியல் நிலை இப்படி மாறிப்போனது. ஆனால் கட்சி ஆரம்பிக்கும் போது அன்றைக்கு இருந்த கட்சியினுடைய நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு பயணித்த அன்றைய தொண்டர்கள் கை ரிக்ஷா தள்ளும் தொழிலாளர்களாக, கூலி வேலை செய்யும் தொழிலாளர்களாக, கூலி விவசாய மக்களாக, குடிசையில் வாழும் ஏழைகளாக இப்படி அவரோடு பிணைந்த ஒரு கூட்டமாகத்தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அதனுடைய அடித்தளத்தை அமைத்திருந்தது. காலப்போக்கில் பொருளாதார வளர்ச்சி, கால வளர்ச்சி, படித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அல்லது ஆட்சியினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ற அளவில் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்பதை விட அதனுடைய கட்சி நிர்வாகிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் முன்னமே சொன்னது போல வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே அந்த கட்சியில் பொறுப்பு வாங்குவது என்பது ஒரு பணபலம், படைபலம், எல்லாவற்றையும் மீறிய இந்த ஊடக பலம், இப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அங்கே ஒரு பதவின்ற நிலையில் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி அந்த கட்சியினுடைய பொதுச்செயலராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தாங்க? குனிஞ்ச தலை நிமிராமல், குனிஞ்ச முதுகு கூட நிமிராமல், இன்னும் கொஞ்சம் இறங்கி போய் சொல்லணுன்னா டயருக்கு வணக்கம் சொன்னவங்கலாம் நம்ம பார்த்த கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அது குறைன்னு சொல்ல முடியாது. அங்கே ஒரு பக்தியும், ஒரு பணிவும், ஒரு கட்டுக்கோப்பும் இருந்தது. இன்றைக்கி இவங்கெல்லாம் மைக்கு கட்சியாக ஒரு கருத்து சொல்கிறதுன்றலாம் அன்றைக்கெலாம் சொல்ல முடியாது. தலைமை என்ன சொல்லுதோ அப்படி தான். இன்னும் கூட ஒரு படி மேலாக ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால், நம்முடைய நாஞ்சில் சம்பத் அவர்கள் ரொம்ப பிரபலமான ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். அதாவது அம்மையார் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு போயிட்டு வரும்போது ஒரு சில சம்பவம் நடக்குது. அதை பற்றி அன்றைக்கு விவாதத்தில் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆகிப்போச்சு, எல்லாரும் ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க, இப்படி ஒரு விபத்து கூட ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் சொல்லும்போது அவர் சொன்னார், பட்டத்து யானை செல்லும்போது சாலையில் எறும்புகள் மிதிப்படுவது இயற்கை தானேன்னு ஒரு உவமைக்கு அவர் சொல்ல போக, அது கூட நீ யாரை கேட்டு சொன்னன்னு சொல்லிட்டு அது ஒரு சர்ச்சையாகி உடனடியாக அவருடைய பதவி பறிக்கப்பட்டு அவர் மேலே வழக்கெல்லாம் கூட பின்னாடி போட்டாங்க. அந்த வழக்குக்கு கூட எந்த ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியும் அவருக்கு பெரிய அளவில் அவருக்கு துணை நிற்கல என்ற வருத்தத்தெல்லாம் அவர் பின்னால் பதிவு பண்ணன்றதெல்லாம் வேறு விஷயம். இப்படி ஒரு கட்சி தலைமையை மிகைப்படுத்தி சொல்லக்கூட தயக்கம் உள்ள ஒரு கட்சியாக தான் அந்த கட்சி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிலையில் இருந்தது என்பது உண்மை. இன்றைக்கு அது போன்ற ஒரு தலைமை இல்லை என்றாலும் கூட உங்களோடு இருந்த ஒரு சக தலைமையாளர், சக நண்பர் இன்றைக்கி தலைமை பொறுப்பில் இருக்காருன்னும் போது உங்களுக்கு அந்த பொறுப்பு மேலே உள்ள ஆசையா, அல்லது வருகின்ற தேர்தலில் நானும் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கணும், ஒரு முதல்வர் வேட்பாளராக இருக்கணுன்ற நப்பாசையான்னு தெரியல. அப்படியே உங்களுக்கு அப்படி ஒரு நப்பாசை இருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஓபிஎஸோட போய் நிற்கிறீங்க. ஓபிஎஸ் ஏன் அவர் இப்போ இவ்வளோ போட்டிடுறாரு? அவர் சிஎம் ஆகணுன்றதானே அந்த முயற்சியெல்லாம் பண்ணுறாரு. அவர் பொதுச்செயலர் ஆகணும் தானே அவர் முயற்சி பண்ணுறாரு. அப்போ நீங்கள் போனால் நீங்களும் அதே மாதிரி ஒரு முயற்சியை எடுத்திங்கன்னா அப்போ ஓபிஎஸ்ஸே உங்களுக்கு எதிர்ப்பாக வேலை செய்ய மாட்டாரா? அல்லது இவங்க 2 பேரும் சேர்ந்து எடப்பாடியார் கிட்ட வந்தால் எடப்பாடியார் ஏற்கனவே இதுக்கான எல்லா முயற்சியும் செய்து அதற்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தானே அந்த பதவியில் இருக்கார். அவரும் சும்மா அந்த பதவிக்கு வரலையே, எல்லாம் வாங்கிட்டு தானே நீங்கள் அங்கே நியமிச்சிங்கன்றதெல்லாம் வெட்ட வெளிச்சமான விஷயம் தானே. நாம் சொல்லி அதை தெரிய போகுது, நீங்கள் சொல்லி தான் நாங்கள் இந்த தகவலையை புரிஞ்சுக்கிறோம். இப்படி என்ன தேவையோ அதை சரி செய்ய தானே ஒரு கட்சியினுடைய நிர்வாகியாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்திருக்காரு. எல்லாம் நல்லா போயின்ட்டுருக்குது. ஆளுகின்ற அரசுக்கு எதிராக ஒரு மனநிலை மக்களிடம் இருக்குது. வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக ஆளுங்கட்சியாக அதிமுக வரும்ன்ற ஒரு அற்புதமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் போது நீங்கள் அந்த சூழலை சரியாக பயன்படுத்தி அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா நீங்கள் அமைச்சராவது உறுதின்ற நிலையில் இப்படி ஒரு கலக செய்திகளை செய்வது என்பது யாருக்கு எதிராக செய்கிறீங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யுது. அல்லது யாருக்கிட்ட விலை போயிட்டீங்க என்ற கேள்வி எழத்தானே செய்யுது.
அப்படி விலை போயிட்டீங்கன்னா கட்சியை விட்டு நேராகவே அந்த கட்சியில் போய் சேர்ந்துடலாமே. இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே இங்கே இந்த பள்ளியில், அதிமுக என்னும் பள்ளியில் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர்கள் தானே, இங்கே இருந்த அமைச்சர்கள் தானே அங்கே போய் இன்றைக்கி அமைச்சராகிறாங்க. அப்படின்னும் போது இங்கே பிடிக்காதவங்க, இந்த தலைமையை பிடிக்காதவங்க தாராளமாக சொல்லிட்டு அங்கே போய் சேர்ந்துக்கலாமே. யாரும் ஒன்றும் உங்களை தடை செய்ய போகிறது கிடையாது, உங்களை பிடிச்சி நிறுத்த போகிறது கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டு நான் அங்கேயும் போக மாட்டேன், ஆனால் இங்கேயும் சதி பண்ணுவேன். ஒரு கஷ்டப்பட்டு எடப்பாடியார் ஒரு கூட்டணி அல்லது ஒரு 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 எதிர்ப்பான ஒரு மனநிலைமையை உருவாக்கி அதை தனக்கு சாதகமாக ஆக்கி எப்படியாவது ஆட்சி பிடிச்சணும்னு ஒரு முடிவுக்கு போனால் அதையும் கீழே பிடிச்சி இழுக்கிறேன்னா இதில் யார் முக்கியமான குற்றவாளி, யார் கட்சியினுடைய எதிரி, யார் உண்மையான விசுவாசம் இல்லாமல் நடந்து கொள்வது யார் என்று அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டை கேட்க மாட்டானா? அப்படி கேட்குறதுனுடைய விளைவு தான் இன்றைக்கி செங்கோட்டையன் வெளியில் போயிட்டாருன்னும் போது அந்த கட்சியில் எந்த ஒரு பரபரப்பும் இல்லை, எந்த ஒரு பெரிய அசம்பாவித நிகழ்வுகள் இல்லை. ஏன் அசம்பாவித நிகழ்வுகள்னு நான் சொல்கிறேன்னா, இதே ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னொடனே அவர் என்ன பண்ணார்னா, அவர் இறங்கி உள்ளே போய் ஃபைலில் ஏற்றுன்னு வராரு, வேறு விஷயம். ஆனால் அவருக்குன்னு உள்ள ஒரு சின்ன கூட்டமாவது கட்சி அலுவலகத்தை போய் உடைச்சிது. இன்றைக்கும் எடப்பாடியாராக தான் ரொம்ப வருத்தமாக சொல்லுவார், அந்த இடம் அம்மா இருந்த இடமாச்சே, அந்த இடத்த போய் உடச்சிட்டியே அப்படின்னு அவர் அவ்வளோ வருத்தப்படுவதற்கான காரணம் ஓபிஎஸ் மேலே உள்ள அந்த கோபம் தான். நீங்கள் என்ன தான் சண்டை போட்டாலும் நம்ம பேச்சுவார்த்தையாக இருக்கணுமே தவிர அந்த அலுவலகத்தையே, அம்மா வாழ்ந்த கோயிலையே நீங்கள் போய் இடிச்சிட்டிங்களேன்ற கோபம் அவருக்கு இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி ஓபிஎஸ் திரும்ப உள்ளே சேர்க்கறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவரோட போயிட்டு நான் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்கள் சென்றது தான் இன்றைக்கு அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான அடிப்படை முகாந்திரமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்குறோம். காரணம், யார் வேணால் இந்த துரோகத்தை பண்ணலாம். இந்த கட்சியினுடைய ஆரம்பகால தொடக்க காலத்தில் இருந்தவர் செங்கோட்டையன். அவர் இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்சியினுடைய இன்னொரு மூத்த முன்னோடி கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கேட்குறாரு, நீங்கள் தான் கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்தீங்களா? நீங்கள் தான் இத்தனை வருஷம் கட்சியினுடைய தொடர்பில் இருந்தீங்களா? அப்போ நாங்களாம் யார்? நாங்களும் அப்போ ஆரம்பிக்கும் போது இருந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்குறாரு. அதில் அவர் ரொம்ப அற்புதமான ஓமையோடு சொல்கிறாரு, எஸ்பி டிஎஸ்பிக்கும் டிஎஸ்பி அது கீழே இருக்கிறவங்களுக்கும், இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ கீழே இருக்கிற ஏட்டு கீழே சீஃப் கான்ஸ்டபிள் கீழே கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படிநிலையில் இருக்கிறவங்க ஒருத்தர் மேலே இருக்கிறவங்க பார்த்து வணக்கம் சொல்வதும் அவர்களுக்குரிய மரியாதை சொல்வதும் இயற்கை தானே. இந்த கட்டமைப்பு ஏன் கட்சியில் இல்லை, கட்சியில் ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு அவர் இன்றைக்கி செங்கோட்டையனை பார்த்து கேட்கும்போது உண்மையில் மக்கள் எல்லோருமே செங்கோட்டையன் செஞ்ச தப்பு தான் அப்படின்றது தான் அவங்களும் சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, தொடர்ந்து கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளை வகித்தவர், மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தவர், தொடர்ந்து எம்எல்ஏ சீட்டு வாங்கினே இருந்தவர், வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தவர், இப்படிலாம் இருந்தவர் கட்சி தொகுதியையாவது அந்த வளர்ந்துபட்ட அல்லது தன்னுடைய தொகுதிகள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த, தொழிற்சாலைகள் நிறைந்த, பொருளாதார ரீதியாக வளர்ந்த மக்களாக மாற்றிருக்கக்கூடிய நிலைமையாக அவர் பண்ணியிருக்காரான்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சார்ந்தவங்க சொல்கிறாங்க. அவர் கட்சியை விட்டு போயிட்டாருனோடனே அந்த கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள்லாம் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடப்பாடியார் அந்த அவருடைய நேரலையில் அவருடைய இன்டர்வியூவில் சொல்கிறாரு. இப்படி தான் அந்த கட்சியினுடைய போக்கு போயின்ட்டுருக்கு. தேர்தல் நெருங்க கூட்டணி சேரும், கட்சி பலமாகும், கட்சியினுடைய அந்த பொருளாதார ரீதியான ஒரு முன்னெடுப்பு பலம் பெறும் அப்படின்னு எல்லாரும் நினச்சின்னு இருக்கும்போது இப்போ என்னடான்னா இந்த மாதிரியான ஒரு சிக்கல் என்பது அதிமுகவினுடைய ஒரு வேகமான செயல்பாட்டுக்கு ஒரு சின்ன தடையாக வந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அடுத்த செய்தியாக பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுகனாலே ஊழல் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு செய்தியை சொல்கிறாரு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் உள்ளாட்சியினுடைய துறையினுடைய ஊழல் என்று திமுக அரசினுடைய ஊழல் ஒவ்வொரு நாளும் புதுசாக வந்துன்னே இருக்குது. தினம் ஒரு ஊழல் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இனிமேல் ஒவ்வொரு துறையிலும் நடக்கின்ற ஊழல்கள் வந்த வண்ணமே இருக்கும். திமுக அரசுனாலே அது ஊழல் நிறைந்த அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு தன் பங்குக்கு அவர் கொஞ்சம் இந்த அழுத்தத்தை சொல்லியிருக்காரு. 100 நாள் பயணமாக தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற
பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 95 நாட்களை நிறைவு செய்து இன்னும் 5 நாட்கள் அளவிலேயே அடுத்தடுத்த பயணத்தை தொடங்கிட்டு இருக்காரு. அவருடைய அந்த பயணத்தினுடைய இறுதிக்கட்டத்தை அவர் நெருங்கின்னு இருக்கார். அதனுடைய ஒரு பகுதியாக நேற்று சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த குமாரபாளையம் பகுதியில் உள்ள வசிஷ்ட நதி என்ற ஒரு நதியை போயிட்டு பார்த்துட்டு அந்த நதியில் ஏற்பட்ட அந்த சீர்கேடுகள்லாம் பார்த்து நொந்து போனவர் அதை சீரமைக்க வேண்டும்னு சொல்லிட்டு திடீர்னு ஆர்ப்பாட்டமும் செஞ்சார். அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் திமுக அரசினுடைய அவல நிலையை அவர் தொடர்ந்து பேசிகிட்டே வராரு. நண்பர்களே, அதிமுகவில் பிளவு, பாமகவில் பிளவு, இப்படி தொடர்ந்து திமுகவினுடைய எதிரணியில் இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் பிரிவுபட்டு இருக்கின்ற போது திமுகவினுடைய வெற்றி என்பது மிக எளிதுதான் சொல்லிட்டு திரு ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு அதிமுகவுடைய உண்மையான நிர்வாகிக்கு சொல்ல முடியுமா? அம்மா இருந்தால் அவர் இப்படி சொல்லிட்டு வரான்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஸை ஒரு பக்கம் ஒரு தட்டிட்டோம். இன்னொரு பக்கம் கட்சி உள்ளே இருந்துங்கன்னே கட்சிக்கு எதிராக செயல்படுவது எந்த வகையில் நியாயம்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை இன்னொரு பக்கம் ஒரு தட்டியும் தொடர்ந்து போராடி தன்னுடைய கட்சியினுடைய வெற்றிக்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். அதே போல் பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு பிரிவாக, ஒவ்வொரு நகராக, ஒவ்வொரு தெருவாக, ஊராக சென்று அங்குள்ள இயற்கையில் அமைந்த இயற்கையான ஆறுகளையும் ஏரிகளையும் சென்று பார்வையிட்டு அதனுடைய அவலநிலையை மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த திட்டங்களை மறுசீரமைக்க நிதி ஒதுக்க வேண்டும், அந்த நதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி தன்னுடைய கட்சிக்கான ஒரு மிகப்பெரிய பலத்தையும் கூட்டி வருகின்றனர். வருகின்ற தேர்தல் யாருக்கு பலமாக அமையும், யாருடைய பக்கம் வெற்றி பெறும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, உங்களுடைய தொடர்ந்த ஆதரவு தான் நம்முடைய மகிழன் தொலைக்காட்சிக்கான பேராதரவு என்பதை நாங்கள் உணர்கின்றோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், லைக் செய்யுங்கள், பகிருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் செய்து தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.